எங்கப்பா போகிறோம்? பாம்போட்ட போகிறோம். பாம்போட்ட போகிறோம். வாங்க போகலாம். சொல்லுப்பா, இதுதான் நம்ம பங்கு. எங்கப்பா போகிறோம்? நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு போகிறோம்ப்பா. சொந்த கொல்லி தான் வாடகை கொல்லி எவ்வளோ நேரம் ஓட்ட போகிறோம்? அது கூட நம்ம தெரியும் எவ்வளோ நேரம் ஓடுன்னு சொல்லு. 5 மணி நேரம் கூட ஓடலாம், அரை மணி நேரம் கூட ஓடலாம். ஓனர் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம தெரியும். நம்ம போகிறது கில்லர், இவன் தான் மெயின். ஓனர் தான் கில்லர், கரெக்டாக சொல்லுவேன். ஏன் உட்காந்துக்கிறா? கேமரா எடுத்துருக்கிறது ஓனரு, வண்டி ஓட்டுறது டிரைவரு, ரைட் சைடில் உட்காந்துக்கிறது கில்லரு, டிரைவர் சீட்டுக்கு டிரைவரு, கேமரான்னு ஒன்று எடுத்துக்கிறாங்க பார்த்தியா, அவர் தான் வந்து வண்டி ஓனரு. இதாங்க ஃபீல்டு. நெல் நட போகிறாங்க, அதுக்கு நாற்று விட போகிறாங்க. அந்த நாட்டில் இப்போ நம்ம வந்து கைனி ஓட்டி தர போகிறோம். நாங்கள் போகிற பார்த்து எப்படி பாருங்க, தடப்பெல்லாம் இருக்குது. அதை பாருங்க, தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். அதான் நாற்று ஓட்டுற இடம். இங்கே பார்த்தீங்களா, இதான் நாற்று விட்டுருக்குது. நாற்று இப்போதான் வளர்ச்சி அப்படியே லைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்க. இப்படி தான் நாற்று விடுவாங்க நெல் போடுறதுக்கு. இன்னும் சொல்லுங்க. இறங்கிக்கலாம் முதல்ல. பாருங்க சார், எதில் போகணும்? இதுலையா? கில்லர் வழி காட்டுறேன், டிரைவர் கேளு டிரைவரு சார். இது லோ போட்டுக்கிறேன். சார் 3 நாள் ஆகுது சார். அவர் தான் ஓனரு. அவர் தான் லேண்ட் ஓனரு. அவர் சொல்லி தான் ஓட்ட போகிறோம். போயிட்டே இருக்கு. அமைதியாருப்பா, கொஞ்ச நேரத்துக்கு பயந்துருந்தாங்க. அந்த தடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பள்ளம் இருக்கு, அவ்வளோ சேர் இருக்குன்னு அர்த்தம். கரடியா? மக்களை இன்னும் தண்ணியே பாயில, அதுக்குள்ளே நம்மளை கூப்பிட்டாங்க. வந்து சும்மா உட்காந்துருக்கோம். என்னங்க இது, வெயில் வேறு மண்டையை பொழக்குது. மலையை பற்றி சொல்லு. நெல்லிமலை எதுவும் சொல்லுவாங்க. நெல்லிமலை நெல்லிமலை எதுக்கு அந்த பேர் வந்துச்சு? அது பாரம்பரியமாக மலை. அதில் ஒரு வெங்கடேஸ்வரன் கோயில் இருக்குது. அங்கேயா? ஆமாம். அங்கே மலைவாழ் மக்கள்லாம் கிட்ட கேள்விப்பட்டேன். அது அந்தானிக்கு மேலே, அதில் அல்லேரி எல்லாம் எதுவும் அது அல்லேரி, அது தெரிஞ்சு அந்த தேங்காய் மரத்துக்கு மேலே நேராக அதுதான் அந்த ஒத்த தேங்காய் மரம். ஆமாம், அந்த ஒத்த தேங்காய் மரத்துக்கு மேலே ஒத்தையடி பார்த்து எடுத்து போய் அதுதான் மலைவாழ் மக்கள். கூட வழி இல்லை.
அது வந்து நம்ம அப்பக்கல்மல் போனால் அது இது வந்து வாழைப்பந்தல், அதாவது வந்து இது வாழைப்பந்தல். அதில் ஏற்று எல்லா ஊருக்கு போகலாம். இதில் ஏறிட்டா அந்த பக்கம் போலூரில் போய் இறங்கலாம். திருவண்ணாமலை ஆமாம், அப்படி இறங்கிக்கலாம் அந்த பக்கம். இல்லைனாக்கா ஒடுத்தூர் வந்து இறங்கலாம் வெளியே. அந்த கருக்குது 26 ஊரா 25 மேலே மலையிலேவா? ஆமாம், போகலாமாங்க ஒரு முறை 26 ஊர் மலைவாழ் மக்கள் யாருமே போயிட்டு வரல. சூப்பர் ஏரியா எல்லாம். அப்போ நம்ம காட்டுவாசிங்க தானா? ஆமா, என்னைக்குடா நாட்டுவாசிகளா இருந்திருக்கோம். ஆமா, அப்பத்துல இருந்தே காட்டுவாசிங்க தானடா. நம்ம தான் காட்டுவாசிங்க. ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காசு போகணும். காசு இருக்குது ஆனால் எப்படி சம்பாதிக்கிறாங்க அவ்வளோ காசு? அவ்வளோ காசு அப்போ சம்பாதிச்சது சந்தன கட்டை சாராயம் சொல்லி விட்டுரு. யாரு அரசியல் ரீதியாக கூட சொல்கிறவாங்க இங்கே உட்காந்துக்கிட்டா அழகாக இருக்கும். அதை பிடிச்சிட்டா கை சுட்டுரும். அதெல்லாம் பிடிச்சிட்டு வேணா கொடுக்கலாம். கம்பி ஒன்று மாட்டி வச்சுக்கலாம் பேசாம முன்னாடி. என்ன ஓட்டுறது என்ன ஸ்டேரிங் திருப்பி எத்தினா பூர்வச்சுன்னா அதானே அதானே நல்லா இருக்கும். திரும்பி உட்காந்தீங்கன்னா வண்டி எப்படி அது அவன் அங்கே உட்காந்து அதை எடுத்துப்பான். நீ உங்ககிட்ட பேசுறேன்னு வச்சுக்கேன், நான் இங்கே உட்காந்து உங்ககிட்ட பேசினா கரெக்டாக இருக்கும். கேமராமேனா? நாமளே கேமராமேன், நாமளே ஸ்டண்ட் மேன், நாமளே எடிட்டர், நாமளே ஆக்டர். நீங்களே யாரும் கிடையாது. மீஸ் என்ன அவங்க என்ன வராரு? அவங்க சம்மந்திக்கிற 2வது வருஷம் ஜோசம். இன்னும் டிராக்டர் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் மேலே தேங்காய் போட்டு சாப்பிட்லாம். தேங்காய் நிறையா இருக்குது. நம்ம கோயிலுக்கு தேங்காய் கொடுத்து அள்ளி கொடுத்தோன்னா ஓர முடியுது வால் காய்க்கு. ஊரா முட்டை காய்க்கு தான் மிஸ் ருசி அதிகம், சொந்த காய்க்கு ருசி இல்லை. மூங்கில் இருந்துச்சுன்னா நம்ம இதுலேயே அசல்லாம் ஒரு தோடை வாங்கி நம்மளே தோட்டம் பக்காத வயிற்றுலையே. இதாங்க நாற்றங்கால். நாற்றங்கால்னு சொல்லுவாங்க. அதாவது நான் நெல் விடுறதுக்கு முன்னாடி நெல்லை இந்த மாதிரி ரெடி பண்ணி இதில் தான் வந்து நெல்லை விரைச்சி விடணும். அதில் நெல் விரைச்சிட்டு ஒரு மாதம் கழித்து ஜென்ரலாக 25 அந்த நேரம் நீங்கள் ஒரு மாதம் வச்சுக்கிங்களேன். ஒரு மாதத்தில் வந்து அதை பிடுங்கி இதுதான் ஃபீல்டு. இது வந்து இன்னொரு 15 days கழித்து இதை இந்த மாதிரி இப்போ இந்த நாட்டங்கள் இருக்குங்க இல்லைங்களா, இதே மாதிரி இதையும் இன்னொரு 15 days கழித்து ஓட்டிடுவாங்க. ஓட்டிட்டு இதில் அதுக்குள்ளே இந்த ஒரு மாதத்தில் வந்து அந்த நெல் விதை வந்து முளைச்சி மேலே வந்துடுங்க. அதுதான் நாற்றுன்னு சொல்லுவோம். அந்த நாற்றை பிடுங்கி இந்த ஃபீல்டில் நடணும். இதாங்க இப்போ இதை தான் நம்ம வந்து மடிப்பு சாலுன்னு சொல்லுவோம். அதாவது ஏற்கனவே ஒரு டைம் ஓட்டி இந்த மாதிரி விட்டுருவோம். ஒரு 4-5 days கழித்து திருப்பி அதையே மடிப்பு சால், அதாவது திருப்பி செகண்ட் டைம் ஓட்டுறதுங்க. அப்போ தான் மண் வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு நல்லா கலங்கி நல்லா சத்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். வண்டி வருது பாருங்கள், நம்ம வண்டி தான் அது. கிராஸ் ஆயத்தோட்டி தானே இது வந்து. இப்போ இந்த ஃபீல்டு வந்து சின்ன ஃபீல்டுங்கிறதுனால ஓட்டுறது கொஞ்சம் சிரமங்க. ஓட்டுவார் பாருங்களேன், ஏன்னா மடித்து ஓட்டணும். டிராக்டர் திரும்ப கூட நம்மளுக்கு வந்து இடம் இல்லை பாருங்கள். பாருங்களேன், இது வந்து நார்த்தங்கால் ஓட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டங்க. எப்பவுமே நார்த்தங்கால் ஓட்டுறது, ஏன்னா இப்போ இந்த மாதிரி இடம் தான் நல்லா பெருசாக இடம் இருக்கும், நம்ம தாராளமாக திரும்பி வரலாம், டிராக்டர் திருப்ப முடியும். இப்போ இது வந்து சின்ன இடமா நாற்றங்கால், ஏன்னா நாற்றங்கால் வந்து சின்னதாக தான் விடுவாங்க. இப்போ இதில் விடுறது தான் இது மொத்த ஏரியாவுக்கும் நாற்று நடுறதுங்க. வண்டி இறங்கிருச்சு உள்ள பாருங்க. அங்கே பாருங்க, இப்போ ஓட்டுவார் பாருங்க, இதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். சைக்கிளே பேசுகிறாங்க அவரு. ஆழத்துக்கு போயிடுச்சு பாருங்க வண்டி, ரொம்ப இதாகுது பாருங்க. அப்படியே சேரு எவ்வளோ சேரு வருது பார்த்தீங்களா. வண்டி திரும்பாது, நம்ம ஒரு பக்கம் திரும்பினா அது வண்டி ஒரு பக்கம் போகும். பின்னாடி டயர் வந்து அப்படியே புதஞ்சிருங்க. நான் பாருங்க எவ்வளோ கீழே போகுது பாருங்க. அதான் கழனியோடைய ஸ்மெல் அப்படியே வருது பாருங்க, எப்படி வருது பாருங்க. அந்த சேரு ஊர்னது, அந்த மண்ணோடைய அந்த தண்ணி ஊர்ன அந்த மண்ணோடைய வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அது வாசம், ஒரு சிலருக்கு அது நாத்தம், அது அவங்கவுங்க இதை பொறுத்துங்க.
இப்போ எங்களுக்குலாம் நாங்கள் இது வாசனம் தான் சொல்லுவோம். அங்கே பாருங்க, பாருங்க வண்டி எப்படி ஏறுது பாருங்க, வண்டி எப்படி திணறுது பாருங்க, எவ்வளோ ஆழம் உள்ளே போய் அப்படியே ஏறுது பாருங்க வண்டி. அதான் செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. போன சீசனில் கண்டினியூஸாக ஒரு 3 months நிற்காமல் ஓடிச்சுங்க. அதே மாதிரி இப்போது அவ்வளோதான். இப்போ 3 மாதத்தில் வந்து எல்லாம் நெல்லெல்லாம் அறுத்துட்டாங்க இல்லைங்களா. இப்போ திருப்பி நெல் போடுறவங்க போடுவாங்க. இனிமேல் செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே வண்டி ரெஸ்ட் இருக்காது, நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா கேஜ் வீலில் கேட்டிருக்காங்க. அது ஒரு 10 hours மேலே ஓடுங்க, 10-15 hours கிட்ட ஓடும். வாழைத்தோப்பு, அந்த வாழைத்தோப்பில் இப்போ நெல் போட போகிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஜ் வீல் போட்டு தான் அதை ஓட்ட முடியும். அது நாளைக்கு போகணும். அது நான் கேஜ் வீல் எப்படி மாட்டுறோம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், எப்படி ஓட்டுறோங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். நாளைக்கு அது போகும்போது ஃபீல்டுக்கு போகும்போது உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது இன்னும் அவ்வளோதாங்க, முடிய போகுது. ஓட்டியாச்சு. அப்படியே ஓரம் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே அப்படியே ஏறி வெளியே வந்துட வேண்டியதாங்க. சேர் ஒதுக்குறாரு. இந்த ஓரம்லாம் நம்மளால் அந்த ரொட்டேட்டர் அவ்வளோ அணைச்சி வர முடியாது. அதுக்காக அந்த ஓரம் இருக்கிற சேரை வந்து உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. இப்படில தாங்க உழவு செய்கிறது. பாருங்க, சேரை தள்ள சொல்கிறாரு. ஓரமாக இருக்கிற சேரை உள்ளே தள்ள சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஓரமாக அணைச்சி வந்தோம்னா இந்த வரப்பு உடஞ்சிரும். இந்த வரப்பு உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டயர் சப்போஸ் மிதிச்சு இந்த வரப்பு உடஞ்சிருச்சுன்னா தண்ணி மொத்தம் வெளியே போயிடும். அதை கட்டுறது சிரமமாயிடுங்க. ஸோ அதனால் அது ஓரம் பிடிக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம், கையில் ஒதுக்கி விட்ற சொல்லுவோம். அப்படி வாரி உள்ளே போட்டாங்கன்னா அது அப்படியே கழனியில் இதாகிடுங்க. பாருங்கள், அப்படியே தண்ணி பாருங்கள், அப்படியே கூழ் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க, வண்டி வெளியே ஏறுது. ஃபீல்டு ஓட்டியாச்சு, வண்டி வெளியே கிளம்புது. நேராக நம்ம இப்போ நம்ம இடத்துக்கு தான், பெட்ரோல் பங்க்கு தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு வண்டி விட்டுற வேண்டியதான். நாளைக்கு ஃபீல்டுக்கு போகுது, அதனால் வாட்டர் வாஷ் எதுவும் பண்ண மாட்டோம். இப்போ சப்போஸ் 2-3 நாள் ஃபீல்டு இல்லைன்னா கையோடு போய் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிடுவோம். அப்போ தான் வந்து அந்த சேரெலாம் அங்கே பாருங்க, அப்படி பாருங்க எப்படி தூக்குது பாருங்க வண்டி. பாருங்க, அதே வரப்பு ஜாஸ்தியாக ஹைட்டாக இருக்கிறதுனால அப்படி தான் தூக்கும். கிராஸாக வந்துடுனா கிராஸில் வா, கிராஸில் வா. நேராக வச்சா ஏறாதுங்க. கிராஸில் வந்துடுண்ணா, இப்படி வா.
போயிட்டே இருக்க வேண்டியதான். வீட்டுக்கு கிளம்பணுங்க அந்த ஃபீல்டு ஓட்டிட்டு. அப்படியே பக்கத்து தோட்டத்துக்காரர் அவர் தான் அப்படியே வயல் ஓட்ட சொல்லி பிடிச்சிட்டார் வண்டியை. இதோ இதாங்க வயல். இதையும் அப்படியே ஓட்டிட்டு கிளம்பிடலாம். இது எப்படியும் ஒரு 1 hour ஓடும். 1 hour 45 minutes ஓடும் எனக்கு தெரிஞ்சு. ஓட்டிட்டு கிளம்பிடலாங்க. இதை பாருங்கள், ஃபீல்டு ரெடியாக இருக்குது. மிஸ் மிஸ் ட்ரெஸ் கழட்டிடு. இது வந்து நாற்றங்கால் கிடையாதுங்க, இது வந்து கழனி. அதாவது நாற்று பிடுங்கி நடக்கூடிய இடம். இது கழனின்னு சொல்லுவாங்க. இது எப்படியும் ஓடுங்க, எப்படியும் ஒரு 45 minutes ஓடுங்க, கண்டிப்பாக ஓடுங்க. ஓகேங்க. அங்கே பாரு கொக்கு, எவ்வளோ கொக்கு உட்காந்துருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? எல்லாம் மண்புழுவை சாப்பிட்டுருக்கோம், அதுக்கு தான் வர்றது நிறைய. இப்போ சேடை நிறையா வச்சாங்கன்னா, கழனி ஓட்டுறாங்கன்னா அந்த இடத்துல கொக்கு நிறைய இருக்குங்க. பாருங்க, அந்த ஒரே ஆள் இந்த மொத்த கழனியும் அண்டை கழிச்சிட்டு இருக்காரு. எவ்வளோ சிரமப்படுறாரு பாருங்க. இந்த வெயில் சரியான வெயிலுங்க, சரியான வெயில். அண்டை அதுக்கு பேர் தாங்க அண்டை கழிக்கிறது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அண்டை கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இந்த வயல் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த வயலில் வந்து தண்ணி சுற்றி தண்ணி நிற்கிது இல்லையா, இந்த இதில் வந்து எலி ஓட்டை போடுறது, பெருக்கம் ஓட்டை போடுறது, அப்படி ஓட்டை போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி வந்து இந்த வயலில் நிற்காதுங்க. அது வந்து அந்த ஓட்டை வழியாக அடுத்த வயலுக்கு போயிடும். இப்போது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டுருச்சுன்னா இந்த தண்ணி இதில் நிற்காமல் இந்த வயலுக்கு வந்துடும். ஸோ நம்மளுக்கு இதில் தண்ணி எவ்வளோ நிறுத்தலாம்னு பத்தாது. அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே புல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்க புல்லெல்லாம் நீட்டாக செதுக்கிடணுங்க. செதுக்கிட்டு இதில் இப்போ ஓட்டினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 நாள் கழித்து நல்லா கெட்டி சேறு ஃபார்ம் ஆகிடும். நல்லா மண் வந்து நல்லா கெட்டியாக சேறு ஃபார்ம் ஆகிடும். இப்போ ஓட்டிட்டு நம்ம ஓட்டிட்டு போயிடுவோம். அங்கே பாருங்கள், குருவி பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? கலராக பறக்கும்போது காட்டுறேன். அது என்ன பண்ணுவோம்னா, அந்த சேத்தை எடுத்து மேலே போடுவோம். இதோ இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள், இது ஒரு சாம்பிள் தான், நான் போடும்போது காட்டுறேன். இந்த மாதிரி உள்ள இந்த கழனியிலேருந்து சேர் எடுத்து ஃபுல்லாக போட்டு, நம்ம வீடு கட்டுறதுக்கு எப்படி பூசுகிறோம்ல, செவுறு பூசுகிறோம்ல, அந்த மாதிரி பூசிடுவாங்கங்க. நல்லா டைட்டாக செவுறு பூசுகிற மாதிரி பூசிடுவாங்க. ஸோ தண்ணி லீக்கேஜ் எதுவுமே இருக்காதுங்க. கழனியில் நிற்கிற தண்ணி அப்படியே நிற்கும். அதுதான் ஃபஸ்ட்டு இது மாதிரி அண்டை கழிக்கிறது சொல்லுவாங்க. இந்த அண்டை கழிச்சிட்டு ஒரு 2 days 3 days விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர் எடுத்து மேலே கொட்டிடுவாங்க. கொட்டினா அப்படியே புதுசாக ஆகிடுங்க. சுற்றி வரப்பு அப்படியே புதுசாக சேர்த்து வரப்பு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி நீட்டாக ஆகிடுங்க. டீ வந்துருச்சு. நம்ம செய்கிற வேலைக்கு டீ ஒரு கேடு. டீ போகுது. உனக்கு குத்துட்டு வரட்டும் விடு. டீ 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 பா. ஏப்பா டிரைவர், கட்டிங் வருது பாரு, கட்டிங்க. டீ சாப்பிடலாம் வாங்க. அடிக்கிற வெயிலுக்கு டீ கொண்டாந்து கொடுக்குறானுங்க. இவனுங்களை என்னத்த பண்ணுறது, நம்ம ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டாந்து கொடுத்தாலும் ஜாலியாக குடிக்கலாம். கால் மணி நேரம் ஓட்டியிருக்குங்க ஃபீல்டு ஆரம்பிச்சு.
இது வரைக்கும் இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 hour கிட்ட ஓடும். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. நம்ம போகலாம். வண்டி ஓட்டிகிட்டு வந்துடும். தலைவர் வந்துடுவார். அதுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். டைம் ஆச்சு, 1 o'clock ஆகுது. பசிக்குது. காலையில் பழைய சாப்பாடு தான் சாப்பிட்டோம். பழைய சோறு கஞ்சின்னு சொல்லுவோம்ல, அதான் சாப்பிட்டோம். நேற்று வச்ச சாப்பாடு மீதி இருந்துச்சு. தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் தயிர் ஊற்றி சாப்பிட்டோம். இப்போ போய் சாப்பாடு சாப்பிடுவோம்.